ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு. அன்றைய தினம் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த ஒரே ஒரு பொருளை கலந்து மறக்காமல் குளிச்சிடுங்க. கண்டிப்பாக உங்களோட ஒட்டுமொத்த பண பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். பணம் பெருகிட்டே போகும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பொருளை கலந்து எப்போ குளிக்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ் அப்படிங்கிறது ஒரு தமிழ் பழமொழி. உலகத்தோட மிக பழமையான நாகரிகங்கள் எல்லாமே நதிக்கரையோரமாக தான் இருக்குது. நம் நாட்டில் நதிகள் அப்புறம் ஆறுகளை எல்லாரும் பெண் தெய்வமாக பாவித்து மக்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நதிகளுக்காக வருடம் முழுக்க பல விழாக்களும் கொண்டாடப்படுது. அத்தகைய பண்டிகையில் ஒன்று தான் ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடிப்பெருக்கு. 18 அப்படிங்கக்கூடிய எண் நம்ம பாரம்பரியத்தில் பல சிறப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு சபரிமலையில் 18 படிகளை ஏறி தான் ஐயப்பனை தரிசிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதும் ஆடி மாதத்தோட 18ஆம் தேதி தான் கொண்டாடப்படுது. இந்த 18ஆம் தேதி இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக சக்தி மிக்க ஒரு தினம். இந்த சிறப்பான தினத்தில் சுமங்கலி பெண்கள் ஆடி 18ஆம் பெருக்கு தின வழிபாடு செய்கிறது அவங்க குடும்பத்துக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும். இன்றைய தினத்தில் பெண்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு எதுவும் சாப்பிடாம அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நெய்வேத்தியங்களை செஞ்சுக்கிட்டு மஞ்சள், குங்குமம், தாலி செருடு, கண்ணாடி இது மாதிரி புதுசாக சீர்வரிசை பொருட்களை எடுத்துக்கிட்டு அவங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரைக்கு போகணும். அங்கே இருக்கக்கூடிய நதி அம்மனை வணங்கி பொங்கல் வைக்கணும். அதுக்கப்புறமா அங்கேயே ஒரு இடத்துல 2 தீபங்கள் ஏற்றி இலை போட்டு அதில் பொங்கல் அப்புறம் நீங்கள் செஞ்சுட்டு போன நெய்வேத்தியங்களை படைக்கணும். அந்த சீர்வரிசை பொருட்களை எடுத்துகிட்டு போனீங்கள அதையும் நதி அம்மனுக்கு வச்சு தேங்காய் உடைச்சி தீப அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யணும். புதுமண பெண்கள், சுமங்கலி பெண்கள் பழைய தாலி சரடை நீக்கிட்டு புது தாலி கயிற்றை மாற்றிப்பாங்க. அவங்களோட கணவர் கையிலேயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய வயதில் மூத்த சுமங்கலி பெண்கள் மூலமாகவோ தாலி சரடை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த படையல்களை நம்ம குடும்பத்தாருக்கும் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். திருமணமாகாத பெண்கள் நிறைய பேர் அன்றைய தினம் திருமணமான சுமங்கலி பெண்கள் கையால் தாலி சரடை வாங்கி மாட்டிக்கிட்டாங்கன்னா கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு திருமண வரன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் பெரிய நம்பிக்கை. ஒருவேளை உங்கள் வீடு பக்கத்தில் ஆறுகள், நதிகள் எதுவும் இல்லைன்னா என்ன செய்யலாம்? அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டோட பூஜையை சுத்தம் செஞ்சு கோலம் போடணும். அதுக்கப்புறமா ஒரு பித்தளை சொம்பில் சிறிது மஞ்சள் போட்டு அதில் சுத்தமான தண்ணீரை ஊற்றும் போது அனைத்து புண்ணிய நதியோட பெயரையும் உச்சரிக்கணும். அதுக்கப்புறமா அந்த சொம்பு பாத்திர நீரில் வாசனை மிக்க பூக்களை போட்டு 2 தீபங்கள் ஏற்றி தூபங்கள் கொளுத்தி சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக செஞ்சு வச்சு கற்பூர ஆரத்தி வச்சு படைக்கணும். அதுக்கப்புறமா பெண்கள் அவங்களோட தாலி கயிற்றை மாற்றிக்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இத்தகைய பூஜைகளை மனமு வந்து செய்கிறதால அவங்களுக்கும் அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பல நன்மைகள் ஏற்படும். ஆடி 18ஆம் தினத்தில் மகாலட்சுமி தாயார் ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்களாம். அன்றைய தினத்தில் அன்னையார்கிட்ட என்ன கேட்டாலும் அதை அப்படியே கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்பிக்கை. மகாலட்சுமியையும் குபேரனையும் வழிபடுறதுக்கு இது ஒரு சிறந்த நாள். ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு மகாலட்சுமிக்கு வீட்டில் பூஜை செஞ்சு வழிபட்டால் குறைவில்லா செல்வமும் ஏற்படும். இந்த நாளில் தான் பார்வதி அம்மனோட வேண்டுதலுக்கு இணங்க சிவனும் விஷ்ணுவும் ஒன்றா சேர்ந்து சங்கர நாராயணாக கோமதி அம்மனுக்கு காட்சி அளித்ததா புராண கதைகள் இருக்குது. அதனால் எல்லா விதத்திலும் இந்த ஆடிப்பெருக்கு நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள். இப்படிப்பட்ட ஒரு நாளை தவற விடாமல் உங்களுக்கு வேணுன எல்லாத்தையும் இறைவன்கிட்ட மனமு வந்து கேளுங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா பதிவுகள்லையும் நம்ம சொல்லக்கூடிய மொதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் அதிகாலையில் பெண்கள் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு இருந்தால் நம்ம ஆரம்பிக்கிறோம். காலையில் எழுந்து நீங்கள் குளிக்கிறதுல இருந்தே அன்றைய தினம் உங்களுக்கு எப்படி அமையப்போகுது, உங்களோட விரத நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பொறுத்து தான் நீங்கள் உங்கள் நாளை ஆரம்பிக்கிறீங்க. அதனால் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்க்கணும். நிறைய பேருக்கு பக்கத்தில் ஆறு, ஏரி, குளம் இல்லாத காரணத்தால் அன்றைய தினம் நதிகளில் நீராடுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மூலயமா நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய பாவங்கள்லாம் விலகும். உங்கள் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பொருளாதார பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். இப்படி ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேணாம். காலையில் எழுந்து குளிக்கிற தண்ணீரில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை
ஒரு சிட்டிகை அப்படிங்கிறது ஒரே ஒரு துளி, சும்மா கிள்ளி போட்டால் கூட போதும். அதில் முதல் பொருள் சுத்தமான மஞ்சள் தூள். ஏற்கனவே நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை கலந்துக்கோங்க. அடுத்ததாக பசும்பால் ஒரே ஒரு சொட்டு, அடுத்ததாக கல்லுப்பு, அதுக்கப்புறமா ஜவ்வாது, அதுக்கப்புறம் சந்தனம். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சொட்டு ஒரு துளி கலந்துட்டு 5 நிமிடத்துக்கு அப்புறமா நீங்கள் தலைக்கு குளிக்கணும். குளிக்கும்போது உங்கள் மனசுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன ஞாபகத்துக்கு வருதோ அந்த புனித நதிகளோட பேர்லாம் சொல்லி அதை அப்படியே எடுத்து அந்த தண்ணீரை தலைக்கு ஊற்றி குளிங்க. இது மூலயமா பல புனித நீரில் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீராடின ஒரு புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும். மஞ்சள் மங்களகரமானது, சந்தனம் அப்படிங்கிறது தூய்மையோட மறு உருவம், பால் அப்படிங்கிறது சுவாமிகளுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், ஜவ்வாது அப்படிங்கிறது வாசனை மிகுந்த பொருள், கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள். இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்களில் எல்லா பொருட்களையும் சேர்த்து கூட குளிக்கலாம். அப்படி இல்லையா, குறைஞ்சது ஏதாவது ஒரு பொருளையாவது அந்த நேரத்தில் குளிக்கிற நேரத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த ஒரு பொருளை பயன்படுத்தி மறக்காமல் தலைக்கு குளிச்சுடுங்க. குளிக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களோட பாவங்கள் எல்லாம் விலகி ஓடணும்னு காவிரி தாயை, நதி அம்மனை மனசார வேண்டிக்கோங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இந்த ஒரு தண்ணீரை தலைக்கு குளிக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் விலகி நன்மைகள் மட்டுமே வரும். ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது வெறும் விசேஷமான நாள், சுமங்கலிக்கான நாள் மட்டும் கிடையாது. அன்றைய தினம் நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் அது பன்மடங்கு பெருகிக்கிட்டே போகும். அதனால தான் அது ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் அவ்வளோவா செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சுப நிகழ்ச்சிகள் செய்யறதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம், தொழில் தொடங்கிறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் அடுத்த மாதம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அதுக்கான ஒரு கையெழுத்து போடுறதோ, இல்லை அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை அது சம்மந்தமான டீலிங் பேசணும் அப்படின்னா கூட தாராளமாக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்யலாம். சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஜாதகம் கொடுக்கறது, திருமணத்துக்கு சீர்வரிசை பொருட்கள் வாங்கணும், துணிமணி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஆடிப்பெருக்கை பயன்படுத்திக்கோங்க. அட்சய திருதியை மாதிரி ஆடிப்பெருக்கும் பெருகிட்டே போகக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு பன்மடங்கு பெருகிக்கிட்டே இருக்கும். அன்றைய தினம் கூடுமான அளவுக்கு எதிர்மறையான எண்ணங்களை விட்டுட்டு, நான் எப்பவும் போல் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், என்கிட்ட நிறையா பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, பொருள் இருக்குன்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி நீங்கள் நினைக்க அந்த விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட பெருகிக்கிட்டே இருக்கும். இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இருக்கிறத விட பெரியலாக போகிறீங்களா இல்லையோ, இருக்கிறத விட அடிமட்டத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பெருகிட்டே போகும். இந்த ஒரு ஆடிப்பெருக்கு நல்ல நாளை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் இந்த பொருளை சேர்த்து ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் விலகி நன்மைகள் பெருகும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.